திருவிளையாடல் புராணத்துல 8வது சாப்டர்ல வந்து "அன்னக்குழி வைகை அழைத்தல்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்தவங்க, அவங்க கொஞ்சம் பெருமையா, "நாங்க இவ்ளோ சமைச்சிருக்கோம், நெறைய மிச்சம் இருந்துருச்சு" அப்படின்னு ஈஸ்வரன்ட்ட சொல்றாங்க. அந்த ப்ரைட மீனாட்சி அம்மைட்டருந்து குறைக்கிறதுக்காக, தனக்கு குடைபிடித்து வந்த குண்டோதரன போய், "நீ ஒண்ணும் சாப்பிடல, போய் சாப்பிடுன்னு" ஒரு ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க. ம இந்த கணங்கள்ல. மற்ற கணங்களுக்கு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிவபெருமான் ஆள் அனுப்பிட்டு, இந்த குண்டோதரனுக்கு பசிங்கிற ஒரு நெற்பொரிய நெற்றிக்கண்லேருந்து வச்சுறார். வச்சோனே அவன் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். அப்புறம் தான் அம்பிகையை கூப்பிட்டு சொன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்கிட்டயே இந்த திருவிளையாடலா அப்படின்னு கேட்டாங்க. போன சாப்டர்ல அத நம்ம பார்த்தோம். இந்த சாப்டர்ல அவர் வந்து இப்ப அ இன்னும் எனக்கு பசிக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னோனே அவர் வந்து அ அம் சிவபெருமான் வந்து அன்னபூரணி தாயார நெனச்சுக்கிறாரு. உடனே நான் எப்படின்னா, அவருக்கு பசி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு உவமையும் குடுத்துருக்காங்க. கிணறு தோண்ட தோண்ட எப்படி வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அவருக்கு பசி வந்து வந்துகிட்டே இருந்துச்சாம். அ நெ நெருப்புல எண்ணெய் ஊற்றியது போல ஆயிருச்சாம் அவரோட பசி. கிணறு போல பள்ளமாக இருந்துச்சாம் அவருடைய பசி. அப்போ இது என்ன உணவு சாப்பிட்டேன்? இந்த அற்ப உணவு தான் சாப்பிட்டது அப்படின்னோன, மீனாட்சி தாயாருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன அற்ப உணவா? வீட்ல இருக்க பண்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போயிடுச்சு. கல்யாணத்துக்கு வாங்கி வைத்திருந்த அனைத்து பண்டங்களும் தீர்ந்துருச்சு அப்படின்னு மீனாட்சி அம்மன் நினைக்கிறாங்க. அப்ப அன்னபூரணி தாயார மனதளவுல சிவபெருமான் நினைச்சோனே, அம் 4 அண்டாக்கள்ல தயிர் சாதம் வந்ததாம். தயிர் சாத குழிகள் வந்துச்சாம். அண்டாக்கள்ல கூட இல்ல. குழிகள்ல வந்து அம் தயிர் சாதம். அது 4யும் சாப்பிட்டு முடிச்சோனே, இப்ப அம் வாலு போய் கத்தி வந்த கதையாக, இப்ப பசி போய் தாகம் வந்துருச்சாம். மதுரை மாநகர்ல உள்ள அனைத்து நீர்நிலைகள்ல உள்ள தண்ணீரும், குளம், குட்டை, கிணறு ஆறு எல்லாத்துல உள்ள தண்ணீரையும் குடிச்சுட்டாரு அவர். குண்டோதரன். இன்னும் தாகம் அடங்கல. அப்ப வந்து சிவபெருமான் வந்து ஈசன் வந்து முடியிலருந்து கங்கைய வந்து அவிழ்த்து விட்டு, அது கங்கைய வந்து அப்படியே சடைமுடியிலருந்து வழிய ஆரம்பிக்குது. அப்ப குண்டோதரன பார்த்து, "உன்னுடைய கைய வந்து வை அதுல" அப்படின்னு சொல்றாங்க. குண்டோதரன் அவருடைய கைய அதுல வச்சு அள்ளி அள்ளி தண்ணிய மொண்டு மொண்டு குடிக்கிறாரு. அதனால அந்த அந்த ஆற்றுக்கு பேர் வந்து வைகை அப்படின்னு சொல்லி, ஏன்னா சிவபெருமானே வைகை அப்படின்னு சொன்னதுனால, அந்த ஆற்றுக்கு வைகை அப்படின்னு பெயர் எழுந்தது. அதுக்கப்புறம் அவருடைய தாகம் தணிந்தது. வைகை கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சுச்சு. வைகை ஆற்றை வந்து மனதில நினைத்து, அம் அ வைகைக்கு வந்து சில பெயர்களும் உண்டு. வைகை ஆற்றில மனதில நினைத்து குளிப்பவர்களுக்கு, வைகையில நீராடுவதன் பலன் கிடைக்கும். அனைவருக்கும் பசி, தாகம் போன்ற தொல்லைகள் வந்து ஏற்படாது. அப்புறம் அவங்க சம்சார சாகரத்த வந்து கடக்க வந்து சிவனோட அருள் கிடைக்கும். வைகைக்கு வந்து சிவகங்கை, கேவதி, விளம்பியதை, கிருதமாலை, சிவஞான நதி அப்படின்னு பல பெயர்களும் உண்டு. குண்டோதரன் பசி தீர்த்த அந்த கதை வந்து தீராத நோய்களையும் தீர்க்க வல்லது. அ ஈசனே அந்த நதிக்கு பெயர் வைத்தது வைகை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதைய படிப்பவர்களுக்கு புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க.